வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது இணைய தமிழ் கல்விக் கழகம் என்கிற தலைப்பிலான காணொளி. இதில் தமிழ் இணைய கல்விக் கழகத்துடைய செயல்பாடுகள் என்னென்ன, அதனுடைய பயன் என்னென்ன, எப்படி அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற பற்றிய ஒரு காணொலியை முழுமையாக பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தமிழ் இணைய கல்விக் கழகம் என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்றது இணையம் வழியாக தமிழ் கல்வி பெறுவதற்காக உருவாக்கப்பட்டது. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கல்வியை எல்லாருக்குமே உலகம் முழுக்க இருக்கிற எல்லாருக்குமே வழங்கிட்டு வருது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சான்றிதழ் கல்வி, மேற்சான்றிதழ் கல்வி, பட்டயம், மேற்பட்டயம், பட்டக்கல்வி, இந்த மாதிரி பல்வேறு விதமான படிப்புகளை இணையம் வழியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமான நோக்கம் தமிழ் கல்வியை இணையம் வழியாக கொடுக்கறது. சரி, அடுத்ததாக இதில் என்னென்ன மாதிரி பாடங்கள்லாம் இருக்குது, இந்த தமிழ் கல்வி எப்படி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றத அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். முதலாவதாக இணையம் வழியாக கல்வியை வழங்கக்கூடிய படிப்புகள். முதல்ல மழலையர் கல்வி. இந்த மழலையர் கல்விக்குரிய பாடங்கள்லாம் கேட்டல் திறன், அடையாளப்படுத்தும் திறன், இந்த 2 திறன்களை மேம்படுத்துவதற்காக வழங்கப்படுது. அடுத்ததாக சான்றிதழ் படிப்பு. சான்றிதழ் கல்வி பாடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டல், பேசுதல், படித்தல், எழுதல், இந்த திறன்களை எல்லாம் வளர்க்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது மாதிரியே பட்டக்கல்வி பாடங்களிலும் பாட சுருக்கம், பாட பணுவல், பாடல்கள், ஒளி காட்சிகள், தன் மதிப்பீட்டு வினாக்கள், இந்த மாதிரி பகுதிகள்லாம் உள்ளடக்கியதாக அந்த பாடத்திட்டம் உருவாக்கப்படுது. என்னென்ன பாடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக நம்ம பார்த்துடலாம். 1 மழலையர் கல்வி, 2வது சான்றிதழ் கல்வி. இந்த சான்றிதழ் கல்வியிலேயே அடிப்படை நிலை, இடைநிலை, மேல்நிலை என்று சொல்லக்கூடிய 3 நிலைகளில் சான்றிதழ் கல்வியை கொடுக்குறாங்க. 3வதாக மேற்சான்றிதழ் நிலை அப்படின்ற அந்த நிலையிலும் 3 நிலைகள் இருக்குது. நிலை 1, நிலை 2, நிலை 3 அப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க. 4வதாக பட்டயம், 5வதாக மேற்பட்டயம், 6வதாக இளங்கலை பட்டம். இந்த இளங்கலை பட்டம்ன்றது BA தமிழாலஜி அப்படின்றதுல கொடுக்குறாங்க. இதில் என்னென்ன பாடங்கள்லாம் இருக்குது அப்படின்றது இங்கே தெரிஞ்சுக்கணும். நீங்களும் இதில் படிக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இதற்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்குள்ளே போய் பார்த்து நீங்கள் என்னென்ன பாடங்கள்லாம் இருக்குது, எப்படி படிக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் மூலமாக நீங்கள் இந்த மேற்கூறிய படிப்புகள்லாம் படித்து பயன்பெறலாம். நீங்கள் இந்த தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் மூலமாக ஒரு பட்டத்தையோ அல்லது பட்டய படிப்போ படிக்கிறீங்க அப்படின்னா அதில் படிக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஏன்னா இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான முறைகளில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளே கொடுக்குறாங்க. அதாவது ஒளி காட்சிகள், அது மட்டும் இல்லாமல் பல்லூடகம், அசைவூடகம், இந்த மாதிரி வகையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மின் நூல்களும் கொடுத்துருக்காங்க. அதாவது மின் நூல்கள் பார்த்திங்கன்னா PDF ஃபார்மெட்டில், அப்புறம் EPUB அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபார்மெட்லேயும், மொபி ஃபார்மெட், இந்த 3 வடிவங்கள்லையும் மின்னூல்களை வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக இவற்றை தரவிறக்கம் செய்து டவுன்லோட் பண்ணி எந்த நேரத்திலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் நம்ம எவ்வளோ நேரமும் செலவு பண்ணி எளிமையாக படித்து கொள்ளலாம். அடுத்ததாக தமிழ் சொல்லாற்றல் பயிற்சியும் இதில் இருக்குது. தமிழ் வேர்ட் பவர் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பகுதியில் தமிழ் சொற்களை உருவாக்கும் பயிற்சியை பெறலாம். இதில் 4 நிலைகள், 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜிலும் பார்த்தீங்கன்னா 3 பகுதிகள் இருக்குது, 3 பார்ட். அந்த 3 பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை நிலை, இடைநிலை, மேல்நிலை, அதாவது பிகினர், இன்டர்மீடியட், அட்வான்ஸ்டுன்னு சொல்லப்படக்கூடிய 3 பகுதிகளாக அதை பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு ஸ்டேஜும் நீங்கள் கடந்து இந்த 4 ஸ்டேஜ், 4 நிலைகளையும் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எளிமையாக தமிழ் எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்க கற்றுக்கொள்வீர்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்ததாக கணினி பற்றிய அடிப்படை பாடங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ஸ் ஆன் கம்ப்யூட்டர் கான்செப்ட்ஸ் அப்படின்ற CCCன்னு சொல்கிறாங்க, NELIT அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடங்கள் எல்லாமே ஆசிரியர் துணை இல்லாமல் மாணவர்கள் தாமே கற்கக்கூடிய வகையில் தான் உருவாக்கியிருக்காங்க. அசைவு படங்கள், இசை பாடல்கள், ஒளி காட்சிகள் மூலமாக பல்லூடக வசதியோடு இதை கொடுத்துருக்காங்க. அதாவது பல்லூடகம்னா பல ஊடகங்களை பயன்படுத்தி கல்வியை கற்றுக்கொள்ளுதல். அதனால் நம்ம ஆடியோ ஃபார்மெட்டில், வீடியோ ஃபார்மெட்டில், இந்த மாதிரி பல்வேறு விதமான ஃபார்மெட்லேயும் நமக்கு தேவையான இந்த கணினி சார்ந்த அடிப்படை பாடங்களை தெரிந்து புரிந்து படித்து கொள்ளலாம். அடுத்து இதில் எப்படி தேர்வு வைக்கிறாங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கு இல்லையா? ரொம்ப எளிமையான முறை தான். இப்போ சான்றிதழ் படிப்புனா வாய்மொழி தேர்வு, காட்சி தேர்வு, இணைய வழி தேர்வு, எழுத்து தேர்வு, இது மூலமாக நடத்துகிறாங்க. அதுக்கடுத்து பட்டக்கல்வியாக இருந்தால் டிகிரி அந்த படிப்பாக இருந்தால்
இணைய வழி தேர்வு, எழுத்து தேர்வு இந்த 2த்தின் மூலமாக நீங்கள் எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, படிச்சிருக்கீங்கன்றத மதிப்பீடு செய்து அதற்கு பிறகு அதற்கான சான்றுகளை வழங்குறாங்க. சரி, இந்த தேர்வுகள்லாம் எப்படி நடத்தப்படுது அப்படின்ற அந்த ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போது ஒவ்வொரு நாளுக்கும் தொடர் மதிப்பீடு கொடுக்குறாங்க. அப்புறம் இறுதி தேர்வு நடத்துகிறாங்க. இப்போ தொடர் மதிப்பீட்டு தேர்வுகள் இணைய வழியாக மட்டும்தான் நடத்துகிறாங்க. இந்த இணைய வழியாக நடத்தப்படக்கூடிய இந்த தேர்வுகள் பதிவு செஞ்ச 12 வாரங்களுக்கு பிறகு தான் நடத்தப்படுது. இறுதி தேர்வு பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வாக தான் நடத்துகிறாங்க. தமிழ் இணைய கல்விக் கழகத்துடைய தொடர்பு மையங்களில் இதை நடத்துகிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம், டிசம்பர் மாதம் இந்த 2 மாதங்களில் தான் வந்து தமிழ் இணைய கல்விக் கழகம் குறிக்கக்கூடிய அந்த கால அட்டவணைப்படி தேர்வுகள் நடக்குது. இறுதி தேர்வுன்றது 3 மணி நேரம் அமர்ந்து எழுதக்கூடிய தேர்வாக இருக்கும். இதற்கான தேர்வு மையங்கள் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, இல்லை வெளிநாடுகளில் இருக்கீங்க, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, உங்களுடைய தேர்வு அப்படின்றது நீங்கள் எங்கே பயிற்சி பெறுகிறீர்களோ அந்த உங்கள் நாட்டில் பயிற்சி பெறக்கூடிய அந்த பயிற்சி மையங்களில் சென்று இணையம் வழியாகவும் நேரடி எழுத்து தேர்வாகவும் எழுதலாம். இப்போ ஒவ்வொரு தாளுக்கும் எவ்வளோ மதிப்பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 மதிப்பெண்கள் தான். இதில் 25 மதிப்பெண்கள் தொடர் மதிப்பீட்டின் வாயிலாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 75 மதிப்பெண்களை இறுதி தேர்வு மதிப்பீட்டின் வாயிலாக பெறலாம். 100 மதிப்பெண்கள் 25 இன்டர்னல், 75 எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி முறையில் தான் இப்படி தான் வந்து பொதுவாக எல்லா இடங்களிலும் தேர்வு நடக்குது. அதே முறையில் தான் இங்கே தமிழ் இணைய கல்விக் கழகம் தேர்வு நடத்தி மதிப்பீடு செய்து மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. அடுத்ததாக எளிமையாக எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த பாடங்களை கற்றுக்கிறதுக்காக குறுவட்டுகளை, அதாவது சிடின்னு சொல்லுவோம் இல்லையா, சிடி டிவிடி அந்த ஃபார்மேட்லேயும் வந்து பாடங்களை கொடுக்குறாங்க. இது மழலை கல்வி, சான்றிதழ் கல்வி இந்த மாதிரி பல்வேறு விதமான அந்த கல்வி முறைகளில் கொடுக்குறாங்க. தமிழ் உரையாடலுக்கு பயன்படக்கூடிய வகையில் இந்த குறுவட்டுகளை உருவாக்கி கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இணைய கல்விக் கழகத்தில் மின் நூலகம் இருக்குது. அந்த மின் நூலகத்தில் உள்ளீடு செய்த பாடங்களை தான் வந்து இணைய வசதி இல்லாதவர்களுக்கு அதை எடுத்து இந்த மாதிரி சிடியில் போட்டு குறுவட்டுகளில் போட்டு கொடுக்குறாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளை குறுவட்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த குறுவட்டில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் மூலம் பதம் பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி பதம் பிரித்து கொடுத்துருப்பாங்க. உரையினுடைய துணை இல்லாமல் மிக எளிமையாக இந்த திருக்குறளுக்கான பொருளை நாம் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் அது அமைஞ்சிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான உரையாசிரியருடைய உரைகளை கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு உரையாசிரியர்கள் சிறப்பு பெற்றிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய புகழ்பெற்ற உரையாசிரியருடைய உரைகளையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து தமிழே தெரியாது, நான் வந்து ஆனால் திருக்குறளை படிக்கணும் அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் ஜி போப் அவர்களும் சுத்தானந்த பாரதியார் அவர்களும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த அந்த மொழிபெயர்ப்பு உரையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உரையாசிரியர்கள் கொடுத்த அந்த உரைகளை அவங்க கொடுத்த அதே வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. திருக்குறளுக்கு பார்த்தீங்கன்னா பரிமேலழகர் உரை வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த பரிமேலழகர் உரை அடங்கிய ஓலைச்சுவடியும் இதோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த சிடி என்று சொல்லக்கூடிய குறுவட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான உரைகளை நீங்களே தேடி பெறுவதற்கான வசதியோடையும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறந்த ஒரு வசதி இதில் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட குறள் வேணும், இப்போ 1110வது குறள் வேணும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட எண்ணை அதில் இட்டு நாம் தேடி அந்த குறளை பெறலாம். அந்த ஒரு வசதி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சொல்லை போட்டு தேடுறது, இல்லை அப்படின்னா குறளினுடைய முதற் குறிப்பை வச்சு தேடுறது, இந்த மாதிரி தேடி பெறுவதற்கான பல்வேறு விதமான வசதிகளை கொடுக்குறாங்க. இயல் அடிப்படையில் தேடலாம், இல்லை அதிகாரம் அடிப்படையில் தேடலாம், குறள் அடிப்படையில் தேடலாம். இந்த மாதிரி பல்வேறு விதங்களில் தேடி பெற்று பயன்பெறுவதற்கான வசதி வாய்ப்புகள் எல்லாமே அந்த குறுந்தகட்டில் சிடியில் வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இணைய வகுப்பறைகள் அப்படின்றதும் இந்த தமிழ் இணைய கல்விக் கழகம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இணைய வழி கல்வின்றது உலகினுடைய ஒரு முன்னோடி திட்டமாக இருக்குது. எதிர்காலத்தில் வந்து நிறைய பேருக்கு பயன்படக்கூடியதாக இது இருக்கும். ஆசிரியர்கள் துணை இல்லாமல் மாணவர்களே வந்து தேடி படித்து கொள்ளக்கூடிய முறையில் இணையதளத்தில் இணைய கல்வியை வந்து கொடுத்துட்டு வராங்க. என்னதான் வந்து இணையத்தில் நம்ம தேடி படிச்சுக்கிட்டாலும் அதில் சந்தேகம் வரப்போது யார்கிட்ட கேட்குறது?
கேள்விக்கு விளக்கம் வேணும் அப்படின்னா ஒரு ஆசிரியர் தேவை. ஆசிரியருடைய துணை இல்லாமல், ஆசிரியரின் அனுபவங்கள் இல்லாமல் கல்வி முழுமை அடையாது. இந்த குறையை போக்குறதுக்கு தான் தமிழ் இணைய கல்விக் கழகம் இணைய வகுப்பறையும் தொடங்கியிருக்காங்க. இந்த இணைய வகுப்பறைகளில் சிறந்த ஆசிரியர்கள் வந்து பாடம் நடத்துவாங்க. இதை பதிவு பண்ணி தமிழ் இணைய கல்விக் கழகத்துடைய இணையதளத்திலும் இடம்பெற செய்கிறாங்க. இதனால் யார் வேணாலும் எப்போ வேணாலும் இந்த பாடங்களை கேட்டு பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும். கேள்விகள் விளக்கங்கள் எல்லாமே மின்னஞ்சல் மூலமாக கேட்டு பெற்றுக்கொள்வதற்கான வசதி வாய்ப்புகளையும் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த இணைய வழி கல்வி திட்டத்தில் கற்பித்தல் கற்றல் இதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த நெறிமுறைகள் ஒளி இந்த மாதிரி பல்வேறு விதமான ஊடகங்களின் வாயிலாக எல்லாவற்றையுமே வந்து நமக்கு கொடுத்து நம்மை முழுமையாக அந்த பாடத்தை புரிந்து கொள்வதற்கு தெரிந்து கொள்வதற்கான வசதி வாய்ப்புகளை இந்த தமிழ் இணைய கல்விக் கழகம் ஏற்படுத்தி கொடுக்குதுன்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக மின் நூலகம் பற்றி பார்க்கலாம். இந்த தமிழ் இணைய கல்விக் கழகத்தில் இருக்கக்கூடிய மின் நூலகம் மிக முக்கியமானது. யாரெல்லாம் வந்து இதில் சேர்ந்து படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து எளிமையாக பயன்படக்கூடிய வகையில் இதை கொடுத்துருக்காங்க. இல்லை நான் இதில் எதுவுமே படிக்கலை, ஆனால் வந்து எனக்கு சில நூல்கள்லாம் வேணும் அப்படின்னா அவங்களுமே என்ன பண்ணலாம், இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த மின் நூலகத்தில் நூல்களை எடுத்து படிக்கலாம். இதில் நூல்கள் இருக்குது, அகராதிகள் இருக்குது, கலைக்களஞ்சியம், அது மாதிரி சுவடி காட்சியகம், பண்பாட்டு காட்சியகம், இந்த மாதிரி 5 பிரிவுகளாக பிரித்து இதை கொடுத்துருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா இப்போ ஒரு தேவார பாடல் இருக்குன்னா அந்த தேவார பாடலை படிக்கலாம். அதை இசையோடு கேட்பதற்கான வசதியும் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய சொற்கள் ஏதாவது புரியலைன்னா அதற்கான பொருளை இன்னொரு வேறு சொற்களை தெரிந்து கொள்வதற்கான வசதி வாய்ப்புகளை அகராதி மூலமாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி சில ஆங்கில வார்த்தைகள் இருக்குன்னா அதற்கான தமிழ் சொற்களை தேடி பெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் பல்வேறு துறைகளை சார்ந்த கலை சொற்கள் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட கலை சொற்கள் இருக்குன்றாங்க. அதனால் நீங்கள் எல்லா நிலைகளிலும் உங்களுடைய பாடத்தை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு இந்த மின் நூலகம் மிகப்பெரிய ஒரு பயனை செய்கிறது அப்படின்னா அது மிக இல்லை. சரி, இந்த மின் நூலகத்தில் இருக்கிற நூல்களை நாம் போய் பார்க்குறோம். இதில் என்னெல்லாம் நமக்கு பயன்கள் இருக்குது அப்படின்னா, இப்போ இலக்கிய பகுதியில் சங்க காலத்திலிருந்து இக்காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கண இலக்கிய நூல்கள் உரையோடு கொடுத்துருக்காங்க. தொல்காப்பியம், பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை, இந்த மாதிரி எல்லா நூல்களுமே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேவார பாடல்கள் இசையோடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய நூல்களை நமக்கு தேவைப்படக்கூடிய வகையில் தேடி பெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க. அதாவது சர்ச் பண்ணி நமக்கு என்ன தலைப்பு வேணுமோ இல்லை ஆசிரியர் பேர் போட்டு அந்த புத்தகம் வேணுமோ நம்ம தேடி பெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. அதனால் தேடும்போது தமிழ் சொற்களையே நம்ம உள்ளீடு செய்து பயன்பெறலாம். ஏன்னா இங்கிலீஷில் தான் டைப் பண்ணி தேடணும்னு இல்லை, நம்ம தமிழ் சொற்களை தேடி பெறலாம். அதற்கு நாங்கள் கீபோர்டுக்கு எங்கே போகிறது அப்படின்னு சில பேர் கேட்பாங்க இல்லையா, நீங்கள் எங்கேயும் போக வேணாம். இந்த தமிழ் எழுத்தூர்கள் கொண்ட விசைப்பலகை அந்த ஸ்க்ரீன்லேயே வந்து மிதவை விசைப்பலகையாக ஃப்ளோட்டிங் கீபோர்டுன்னு சொல்லுவாங்க, மிதவை விசை பலகையாகவே கொடுக்குறாங்க. அதிலே நீங்கள் எளிமையாக தட்டச்சு செய்து உங்களுக்கு தேவையான நூல்களை பெறலாம். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து மின் வடிவத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய நூல்கள்லாம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எளிமையாக பாடல்களை பதம் பிரித்து கொடுத்துருக்காங்க. சங்க இலக்கிய பாட்டு, இலக்கண பாட்டு எல்லாமே. அதே மாதிரி இலக்கிய நூல்களுக்கு எதுக்கெல்லாம் உரை தேவையோ அதுக்கெல்லாம் வந்து உரையோடு கொடுத்துருக்காங்க. புலவர்கள், வள்ளல்கள், மன்னர்கள், திணை, கூற்றுகள், இந்த மாதிரி எந்த வகையில் உங்களுக்கு தேவையோ அந்த வகையில் தேடி பெறுவதற்கான வசதிகளை கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய மரங்கள், செடிகள், கொடிகள், மலர்கள், தானியங்கள், இந்த மாதிரி தனியாக எனக்கு இந்த மாதிரி வேணும் ஆய்வுக்கு தேடுறவங்கெல்லாம் அப்படி தேடுவாங்க இல்லையா, அவங்களுக்கும் என்ன பண்ணுறாங்க, இப்படிப்பட்ட ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அகராதிகள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த அகராதிகளில் 5 விதமான அகராதிகளை கொடுத்துருக்காங்க. ஒன்று, சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய தமிழ் பேரகராதி 6 தொகுதிகளுமே கொடுத்துருக்காங்க. 2, சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆங்கிலம் தமிழ் அகராதி கொடுத்துருக்காங்க. 3வது, பழனியப்பா பிரதர்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய பால்ஸ் ஆங்கிலம் தமிழ் அகரமுதலி அந்த அகராதியும் கொடுத்துருக்காங்க. 4வதாக மு சண்முகம் பிள்ளை அவர்கள் பதிப்பித்த தமிழ் அகரமுதலி இந்த அகராதி கொடுத்துருக்காங்க. 5வது, தமிழ் இணைய கல்விக் கழகம் உருவாக்கிய உச்சரிப்புடன் கூடிய மின் அகராதி இந்த அகராதியும் கொடுத்துருக்காங்க.
இதை பயன்படுத்தி கொண்டு நமக்கு ஏதாவது சொல்லுக்கு பொருள் தெரியலன்னா இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக கலை களஞ்சியம் கொடுத்துருக்காங்க. தமிழ் வளர்ச்சி கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய 10 தொகுதிகளை கொண்ட தமிழ் கலை களஞ்சியம் மற்றும் குழந்தைகள் கலை களஞ்சியம் இதெல்லாமே தலைப்பு சொல்லிட்டு தேடி பெறக்கூடிய வகையில் வழங்கியிருக்காங்க. அடுத்து சொல்ல போகிறது ரொம்ப சுவாரஸ்யமானது. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா சுவடி காட்சியகம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மெல்லாம் வந்து ஓலைச்சுவடிகளை பார்த்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா பழங்காலத்திலாம் பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடிகளை தான் எழுதுனாங்க, படித்தாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை ஓலைச்சுவடியை படிப்பதற்கான ஒரு வாய்ப்பை இதில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பழைய ஓலைச்சுவடிகளை அப்படியே வந்து மின் வடிவமாக படம் எடுத்து மின் வடிவமாக மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த ஓலைச்சுவடிகளை அதில் இருக்கக்கூடிய பாட்டை உரையை நம்ம படித்து புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த பழமையான எழுத்துக்களை புரிந்து கொள்வதற்கு கீழே வந்து அதற்கான தற்கால வரி வடிவம் அதை வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து அந்த எழுத்துக்களை நாம் புரிஞ்சு படித்து கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுகிறது. இதன் மூலமாக நம்முடைய பழந்தமிழருடைய அந்த வாழ்க்கை முறை, அந்த எழுத்து முறை எல்லாத்தையும் நம்ம எளிமையாக வந்து கற்றுக்கலாம். இந்த சுவடி காட்சியகத்தில் தாள் சுவடிகளில் 20 தலைப்புகளில் 10,316 சுவடிகள் இடம்பெற்றிருக்கு. ஓலைச்சுவடிகளில் 50 தலைப்புகளில் 30,938 சுவடிகள் தேடி பெறக்கூடிய வசதியோடு பெரிதுபடுத்தி பார்க்கக்கூடிய ஜூம் பண்ணி பார்க்குற வசதியோடையும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 6,024 சுவடிகளுடைய உள்ளடக்கம் தட்டச்சு வடிவிலும் இந்த தளத்தில் கொடுத்துருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பண்பாட்டு காட்சியகம் இந்த தமிழ் இணைய கல்விக் கழகம் வழங்குகிறது. இந்த தமிழ் பண்பாடு அப்படின்றது என்னென்னா நம்முடைய காவடி ஆட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், மயிலாட்டம், கரகாட்டம், புலிவேடம், தெருக்கூத்து, நாதஸ்வரம், ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் ஒளி வடிவத்தில் தொகுத்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா சிலதெல்லாம் பேர் தான் கேள்விப்பட்டிருப்போம், அதெல்லாம் பார்த்து கூட இருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட இதெல்லாம் வந்து நம்ம எளிமையாக பார்த்து கேட்டு தெரிந்து கொள்வதற்கு இதில் வசதி வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சமண, பௌத்த, சைவ, வைணவ, இஸ்லாமிய, கிறித்துவ கோயில்களுடைய ஒளி காட்சி தொகுப்புலையும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படக்காட்சி தொகுப்பும் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக நம்முடைய தமிழ் பண்பாடு, கலை, கலாச்சாரம் ஒவ்வொரு காலகட்டத்தில் எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் எளிமையாக நம்ம பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா திருத்தலங்கள், திருவிழாக்கள், கலைகள், வரலாற்று சின்னங்கள், விளையாட்டுகள் இந்த 5 பிரிவாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் சமணர்களுடைய கோயில்கள் 17, சைவர்களுடைய அந்த திருத்தலங்கள் 97, வைணவ திருத்தலங்கள் 87, இஸ்லாமிய தலங்கள் 14, கிறித்துவ தலங்கள் 8, தேர் திருவிழாக்கள் 13, பிற விழாக்கள் 19, கலைகள் 34, சின்னங்கள் 3, விளையாட்டுகள் 5, இந்த மாதிரி 297 ஒளி காட்சிகள், ஒளி படங்களாக தல புராணங்களோடு இதில் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு கலை களஞ்சியம்னே சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டு களஞ்சியம், காட்சியகம் இந்த தமிழ் இணைய கல்விக் கழகத்துடைய அந்த வெப்சைட்டில், அந்த இணையதளத்தில் இருக்குன்றது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக பயணியர் தமிழ் பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதாவது வெளிநாட்டு பயணியர்கள் தமிழ்நாட்டில் எளிதாக வந்து இங்கே இருக்கக்கூடிய கலை கலாச்சாரங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக, எளிமையாக சுற்றி பார்க்குறதுக்காக இங்கே பயணியர் தமிழ் அப்படின்ற ஒன்று உருவாக்கி வச்சுருக்காங்க. இதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுற்றுலா இடங்களை அவங்க தெரிஞ்சுக்கலாம், விடுதிகள் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம், தங்குறதுக்கும் விருப்பப்பட்ட இடங்களுக்கு சென்று வருவதற்கு வாடகை வண்டி ஏற்பாடு செய்து கொடுக்கறதுக்கும், கடைகளில் பொருட்களை பேரம் பேசி வாங்கிறதுக்கும் வசதியாக இதை ஏற்படுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சமயம், பண்பாடு பற்றிய தகவல்களாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்த மாதிரியான ஒரு 20 பாடங்கள் எழுதப்பட்டு பயணியர் தமிழாக இதை கொடுக்குறாங்க. தமிழ் இணைய கல்விக் கழகம் மிகச்சிறந்த ஒரு பணியை இந்த வகையெல்லாம் வந்து உலகளாவிய அளவில் தமிழ் வளர்க்கக்கூடிய பணியை வந்து செய்துட்டு வராங்க. ஒரு தேசிய பல்கலைக்கழகம் என்னெல்லாம் வந்து செய்யுமோ அந்த மாதிரியான செயல்பாடுகளை கொண்டதாக ஒரு தமிழ் வழி கல்வியை இணையம் வழியாக வழங்கி வரக்கூடிய ஒரு சிறந்த நிறுவனமாக இந்த தமிழ் இணைய கல்விக் கழகம் விளங்கி வருகிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக நாம் தமிழை எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் பெற்று பயனடையலாம். இதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு தெரியப்படுத்தி தமிழ்
பெற்று மகிழ்வதற்கான வாய்ப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. நீங்களும் தமிழை எளிமையாக தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்கிற நல்ல செய்தியோடு விடைபெறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. ஒரு பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையானதை பாருங்கள். தேர்வுக்காக படிக்கக்கூடியவர்கள் இதை முழுமையாக சேர்த்து படிச்சிங்கன்னா இது 10 மதிப்பெண் வினாவாக இடம்பெறும். தனித்தனி தலைப்புகளாக படிச்சிங்கன்னா 5 மதிப்பெண் வினாக்களாக இடம்பெறும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி படித்து பயன்பெறுங்கள். இல்லை மற்றவங்களுக்கு செய்தியாக சென்று சேரணும்னா ஷேர் பண்ணி உதவுங்கள். நன்றி நண்பர்களே. நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன்.